கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த தொடர் செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் 1 சாமுவேல் புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் புத்தகத்தை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். முதலாவது சாமுவேல் பற்றிய காரியங்கள் அல்லது சாமுவேலின் வாழ்க்கை வரலாறு, இரண்டாவது சவுலை பற்றிய காரியங்கள், மூன்றாவது தாவீதை பற்றிய காரியங்கள் என்று 3 பெரும் தலைவர்களை பற்றிய காரியங்களை உள்ளடக்கியதான் சாமுவேல் முதலாம் புத்தகம். சரிங்க பிரியமானவர்களே, இப்ப முதலாவது நம்ம பிரிவுல சாமுவேலின் வரலாறிலே சாமுவேலின் பிறப்பை பற்றி போன வீடியோல பார்த்தோம். இன்றைய வீடியோவிலே சாமுவேலின் அழைப்பு பற்றி பார்க்க போகிறோம். அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 3வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம் பிரியமானவர்களே. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் சாமுவேலின் அழைப்பை பற்றி பார்க்கலாம். பிரியமானவர்களே, எல்லோரும் உங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம முக்கியமான சில காரியங்களை பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, சாமுவேல் எப்படி பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். சாமுவேல் எப்படி பிறந்தார்? அவருடைய அம்மா மிகவும் மனக்கவலையோடு கூட கர்த்தரிடத்திலே வேண்டி சாப்பிடாமல் உபவாசமா இருக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க சாப்பிடவே இல்லை, சாப்பிடாமல் ஜெபித்து கொண்டிருந்தாலும் இது பேர் உபவாசம் என்று பேர். அநேகர் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா சாப்பிடாம இருப்பாங்க. ஆனா வேதத்தை வாசிக்கவோ அல்லது பைபிளை தியானிக்கவோ அல்லது ஜெபிக்கவோ அவர்கள் நேரத்தை செலவழிக்காமல் இருந்தார்கள் என்றால் அது என்னது? அது வெறும் பட்டினி தான். காலையில வேலைக்கு போவாங்க, நேற்று எனக்கு உபவாசம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஆபீஸ்ல சாப்பிட மாட்டாங்க. அவர் வீட்டுக்கு அப்புறம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இது பட்டினி. காலையில அது உபவாசம் என்றால் என்னவென்றால், நீங்க ஒரு நேரத்தை நீங்க சாப்பிடாம இருந்தா கூட அந்த நேரத்தை கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்க, பைபிள் வாசிக்க செலவழிப்பதான் பிரியமானவர்களே. அப்படியே அன்னாள் மனக்கவலையோடு கூட கர்த்தருடைய பாதத்திலே சாப்பிடாமல் இருந்து ஜெபித்து ஆண்டவரிடம் கேட்டால், அப்படி அருமையான ஒரு மகனை அவருக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆண் மகவை ஆண்டவர் கொடுத்தார் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சரிங்க பிரியமானவர்களே, இன்றைய வேளையில அவரை கர்த்தர் எப்படி அழைத்தார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆசாரியர் ஏலியுடைய பிள்ளைகள் ஓப்பனி பினகாஸ் எப்படி அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டிருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையிலே பிரியமானவர்களே, ஒரு ஆசாரியர் இருக்கிறார், அவருக்கு கீழே அவருடைய மகன்கள் இருக்கிறார்கள். இந்த ஆசாரியர்களும் ஒழுங்காக இல்லாத பொழுது, அவருடைய மகனும் தகப்பன் சொல்லி இந்த பிள்ளைகள் கேளாத பொழுது, கர்த்தர் இங்கே வேற ஒரு இடத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவர்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. இப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சிறு பிள்ளையாக இருக்கிறார். அவரை பற்றி பார்ப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சலனோன் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்க பிரியமானவர்களே, அப்போ என்ன செய்தாங்கன்னா, அவங்க தாயும் தகப்பனும் அவனை விட்டுட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு சேடா ஃபீல் பண்ணுவோம். ஐயோ, ஒரு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம ஒரு குழந்தைய பெற்றாங்க, அந்த குழந்தைய கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துல விட்டு விட்டார்களே, அவங்க மனநிலை எப்படி இருக்கும் என்று கவலைப்பட்டிருக்கேன். நானும் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். ஐயோ பாவம், அம்மா அப்பா இல்லாம அவர் ஆலயத்துல வளருவார் என்று சொல்லி ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா உண்மை என்னவென்றால் பிரியமானவர்களே, அவர் தேவனுடைய குமாரராக தேவன் அவரை பொறுப்பெடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருக்கும் ஒரு தீர்க்கதரிசியாக, இந்த அருமையான இந்த சாமுவேல் புத்தகத்தை எழுதிய ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, நியாயாதிபதியாகவும் நியாயம் விசாரித்து வந்தார். ஒரு ஆசாரியராகவும் இருந்து அந்த ஆலயத்துல பணிவிடை செய்து கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட பல அருங்குணங்களை உடையவராக இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி திகழ்ந்தார் இல்லைங்களா பிரியமானவர்களே? பாருங்க, இப்போ என்ன நடக்குதுன்னா, அவருடைய தாய் வருஷம்தோறும் அவர்களை பார்க்க வருவார். அந்த குழந்தையை பார்க்க வருகிற பொழுது அழகாக அவனுக்காக சட்டைகளை தைத்து கொண்டு கொடுப்பார் என்று சொல்லி பார்த்தோம். அப்பொழுது ஏலி பார்க்கிறாரு, இந்த பையனையும் அவங்க விட்டுட்டாங்க, இவங்க பாவமே என்று சொல்லி ஏலி இவருக்காக ஜெபிப்பதை பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 19வது வசனமும் 20வது வசனமும் 2ஆவது அதிகாரம் 1 சாமுவேல் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 19, 20. அவனுடைய தாய் வருஷம்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துவதற்காக தன் புருஷனோட கூட வருகிற பொழுதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்துக் கொண்டு வருவாள். ஏலி எல்கனாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர்
உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்று சொல்லி எல்கானாவை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்னாள் தன்னுடைய குழந்தையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் அதற்கு பதிலாக கர்த்தர் ஏதாவது அவருடைய வாழ்க்கையில செய்தாரா? பிரியமானவர்களே, அவர் கர்த்தர் அவளுக்கு பதில் செய்தார். அது என்னவென்று பார்க்கலாமா? அதிகாரம் 2:21 அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையானார், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தார். இப்படியாக சாமுவேலை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால 3 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் கொடுத்தார். பிரியமானவர்களே, இப்படியாக சாமுவேல் எங்கே வளர்ந்து கொண்டு வருகிறார்? இந்த ஆலயத்திலே வளர்ந்து கொண்டு வருகிறார். இப்படி வளர்ந்து கொண்டு வருகிற பொழுது கர்த்தர் ஏலியிடம் சொல்லுகிறார், ஏலியோடு பேசுகிறார், உங்கள் மகன்களை கண்டித்து வளர் என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் அவர் சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. அடுத்ததாக ஒரு தேவனுடைய மனுஷனை கொண்டும் பேசினார். அப்பொழுதும் அவர்கள் கேட்கவில்லை. அதை நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொன்னேன். அதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்கிறது என்று சொல்லி பாருங்கள். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 3:1 பார்ப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. பிரியமானவர்களே, அநேகர் பிள்ளை உங்களுக்கு தெரியும், நியாயாதிபதிகள் காலத்திலே மக்கள் ரொம்ப கொடுமையாக நடந்து கொண்டிருந்தார்கள், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்த பொழுது கர்த்தருடைய தரிசனம் மக்களுக்கு கிடைக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவில்லை, தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் பேசவில்லை. அது மிகவும் கர்த்தர் தரிசனமாக, அதாவது மோசேக்கு எப்படி தரிசனமானார் அந்த மாதிரி தரிசனங்களை கர்த்தர் அந்த நாட்களிலே கொடுக்கவே இல்லை. அதனால அப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலத்திலே மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் மக்களுக்கு தரிசனம் கொடுக்கவில்லை என்றார், கர்த்தர் மக்களோடு தீர்க்க தரிசனமாக பேசவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு 2-3 வசனங்களிலே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எடுத்துக்கொள்வோம். பேனாவையும் பென்சிலையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா? நான் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 29:18. நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அப்ப வேதத்தின்படி நடிக்கிற பொழுது, வேத வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது இதெல்லாம் செய்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லி வாசித்தோம். அடுத்ததாக இன்னொரு வசனம், சங்கீதம் 74:9. எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. இப்படியாக தீர்க்க தரிசனம் இல்லாத நாட்களிலே, மக்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே சில பேர் இப்படி கர்த்தரிடத்தில் இப்படி பேசினதை நாம் பார்க்கிறோம். இதுதான் சங்கீதம் 74:9. அடுத்து ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலும் இப்படி நடந்தது, இனிவரும் நாட்களிலும் அப்படி நடக்கும். எனவே இந்த வேதத்தை படிக்காத மக்கள் யாராவது இருந்தீர்கள் என்றால் அதை அழகாக படித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆவியானவர் ஏவனதினால்தான் நான் எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ் பிரசங்கம் பண்ணுவதற்கு இருக்கிறது. ரட்சிப்பை பற்றி பேசலாம், ஞானஸ்தானத்தை பற்றி பேசலாம், மற்றும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய பலன்களை பற்றி பேசலாம். அடுத்ததாக ஆவிக்குரிய போராட்டம், மக்கள் மத்தியில் நடந்த ஆவிக்குரிய போராட்டத்தை பத்தி பேசலாம். இப்படி பலவிதமான சப்ஜெக்ட்ல நம்ம பேசலாம், பேசக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. இருந்தாலும் ஆண்டவர் முக்கியமாக என்னை தகுதிப்படுத்தி ஏவியது எதற்கென்றால், வேதத்தை வாசிக்காத மக்கள் அநேகர் 40 வயது 50 வயது கடந்தும், அதே மாதிரி 10 வருடம் 20 வருடம் விசுவாசிகள் சொல்றேன், ஊழியக்காரர்கள், அவர்கள் எப்பொழுதும் தியானிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள். விசுவாசியான மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் ஆலயத்திற்கு வருவார்கள், 1-2 வசனங்களை பாஸ்டர் சொல்ற வசனங்களை கேட்டுட்டு அதோட அன்னைக்கு போய் மற்ற வீட்டு வேலை, சமையல், வீடு சுத்தம் அப்படின்னு அவங்களுடைய காரியங்களிலே நுழைந்து விடுவார்கள். ஆனால் வேதத்தை வாசிப்பது மிகவும் முக்கியம். பிரியமானவர்களே, எனவே கர்த்தர் இந்த வேதத்தை வாசிப்பதற்கு ஒருவேளை மக்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம் என்பதனாலே நான் ஒவ்வொரு புத்தகமாக வாசித்து அதனுடைய கருத்துக்களை அறிந்து பல புத்தகங்களை ரெஃபரன்ஸ் பண்ணி அதை உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன். அப்பொழுது இது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதை மாதிரியும் உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க இதை ஒரு தடவை நீங்க கேட்டுட்டீங்கன்னா என்ன செய்வீங்க, உங்களுடைய வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது
இது புரியவில்லையே என்று சொல்லி அதை நிறுத்தாமல் தொடர்ச்சியாக உங்களை படிப்பதற்கு இது என்ன பண்ணும்? மோட்டிவேட் பண்ணும், உங்களை உற்சாகப்படுத்தும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்வதற்காக என்னை தயார்படுத்தினார் பிரியமானவர்கள். எனவே வேதத்தை வாசிப்பது முக்கியம். அநேக பிரியமானவர்களே, அநேகர் நீங்க நினைப்பீங்க எனக்கு வேதத்தை படிக்க நேரம் இல்லை, நான் படிக்கணும் நினைக்கிறேன், ஆனா படிக்க முடியல. ஆனால் பாருங்க, போன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியமானவர்களோடு நண்பர்களோடு பேசும்போது அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்க பேசுவீர்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அதற்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம், சிலர் 2 மணி நேரங்கள் கூட விழித்திருந்து பார்த்து என்ன பார்க்கிறார்கள்? சினிமா திரைப்படங்களையோ இல்ல டிராமாக்களையோ டிவியில பார்க்கிறார்கள். அல்லது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் சாப்பிட வேண்டும் என்றால் இங்கிருந்து நீங்கள் பிரயாணம் பண்ணி போய் சாப்பிடுங்கள், உறவினர்களை பார்க்கிறீர்கள். எவ்வளவு காரியங்களை நீங்கள் என்ன செய்ய முடியுது? நேரத்தை வேஸ்ட் பண்ண முடிகிறது. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது 1/4 மணி நேரம் நீங்கள் புத்தகத்தை எடுத்து வாசித்தாலே போதும். அன்றைய நாளிலே கர்த்தர் உங்களோட அந்த வார்த்தைகளின் மூலமாக பேசுவார். எனவே இந்த வசன பஞ்சம், கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சம் வருவதற்கு முன்பாக நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டியது என்னவென்றால் வேதத்தை ஒரு அரை மணி நேரம் நான் கரெக்டா ஒரு அரை மணி நேரம் இதுக்கு செட் பண்ணிட்டேன், அந்த அரை மணி நேரம் தான் வாசிப்பேன் என்று சொல்லி நீங்க அரை மணி நேரமாவது வாசியுங்கள். அதிலே நீங்கள் 4 அதிகாரங்களை வாசித்து விடுவீர்கள். நீங்க தொடர்ச்சியாக வாசித்தீர்கள் என்றால் அதிகமான புத்தகங்களை நீங்கள் முடித்துக்கொண்டே போய் விடுவீர்கள். எனவேதான் வேதத்தை வாசிப்பது ரொம்ப முக்கியம். எனவே நீங்க யார் கூட போன் பேசிட்டு இருந்தீங்கன்னா அல்லது உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய யாருக்கிட்ட நீங்க போன் பேசிட்டு இருந்தாலும், சில பேர் கணவனோட, மனைவியோட, காதலியோட, காதலனோட நேரம் காலம் இல்லாமல் நீங்கள் பேசுவீர்கள். அப்படி பேசும் பொழுதெல்லாம் நீங்கள் நினையுங்கள், நான் வேதத்தை வாசிக்க வேண்டும், கர்த்தரோடு நான் பேச வேண்டும், கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி இதுல இந்த 1 மணி நேரம் பேசல, ஒரு அரை மணி நேரத்தை நான் மிச்சப்படுத்த போறேன், அரை மணி நேரத்தை நான் வேதத்தை வாசிக்க போறேன் என்று நீங்கள் வேதத்திற்கு முக்கியம் கொடுத்து வாசித்தீர்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய முத்தான கருத்துக்கள் உங்களை வாழ்க்கையிலே சரியான வழியிலே நடத்தும். எது சரி, எது தவறு, எந்த வழியிலே போகக்கூடாது என்று சொல்லி நீங்கள் நடக்கிற பொழுது நீங்க யூ டர்ன் பண்ணாம கரெக்டா நேர் வழியிலே போயிட்டே இருப்பீங்க. இல்லாட்டினா ஐயோ 5 வருஷம் என்னோட பெஸ்ட் ஆகிட்டேன் என்னோட வாழ்க்கையை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். சரிங்க பிரியமானவர்களே, இந்த 2வது பகுதியாகிய சோமுவேலின் அழைப்பு வாசிக்கிற பொழுது 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் உரியது. அதுக்குள்ள காரியங்களை நாம் இன்று பார்க்க போகிறோம். ஊழியத்தில் இருந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் பாவத்திலும் இருக்க முடியுமா? இதற்கு வசனம் பிரியமானவர்களே 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். ஏலியாரு அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு ஆசாரியர் என்று உங்களுக்கு தெரியும். சரி, ஏலி என்பவர் யார்? எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார். அப்போ ஏலி என்பவர் யார்? ஆசாரியனாகிய ஏலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஏலே ஒரு ஆசாரியன், அவருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த குமாரர்களின் பெயர் என்ன? ஓபினி, பினேகாஸ் என்ற 2 குமாரர்கள் இருந்தார்கள் பிரியமானவர்களே. சரிங்க, இப்போ இவர்களுடைய வாழ்க்கையை போன வீடியோல நீங்க கேட்டிருப்பீங்க. அவர்கள் மக்களுக்கு மனமடி உண்டாக்கிறவர்களாக, மக்களுக்கு காணிக்கை செலுத்துவதே அவர்களுக்கு ஒரு விசனமான காரியமாக இருக்கக்கூடியதாக தோன்றியது. அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தோம். அவர்கள் அந்த ஆலயத்திற்காக கொண்டது பலிகளை செலுத்தும் போது, பலிகளை செலுத்துவதற்கு முன்பாக எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடு என்று சொல்லி அவர்கள் எடுத்ததினாலே இது கர்த்தருக்கு சேராமல் இது மக்களுக்கே சேருகிறது என்று சொல்லி மனம் வேதனைப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆலயத்திலே வந்து கொண்டிருந்த பெண்களோடு கூட, அவர்கள் அதிலே இருக்கிற பெண்களோடு சில மோசமான பெண்கள் இருந்திருக்கக்கூடும், அந்த மாதிரி பெண்களோடு கூட இவர்கள் என்ன செய்தார்கள்? தவறான காரியங்களை செய்தார்கள், ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் தவறாகவோ நடந்து கொள்கிற பொழுது, அது வேசித்தனமாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், அது என்னவென்று தெரியல, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த பெண்களோடு இவர்கள் செய்கிற பொழுது பார்த்து கொண்டிருக்கிற மற்ற மக்கள், அழைத்து வருகிற மக்கள் அனைவருக்கும் இவர்கள் இடரலாக இருந்தார்கள். ஒரு ஆசாரியரே இப்படி நடந்து கொண்டால் நாம் ஏன் நடந்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு சிந்தனை இந்த மக்களுக்கு சாத்தான் விதைக்கிறான். எனவே ஆசாரியர்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் பார்க்கிற பொழுது அது எப்படி ஊழியத்தில் இருந்து கொண்டிருக்கும் ஊழியர்கள் அல்லது மனிதர்கள் பாவத்திலும் இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு இருக்க முடியும் என்ற இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என்னது ஏன் இருக்க முடியும்னா, ஏலியின் குமாரர்கள்
பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். பேலியாள் என்றால் சாத்தான் என்று ஒரு பொருள்படும். இப்ப பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. எனவே ஊழியத்திலே இருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் பாவத்திலே இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறியக்கூடிய விதமாக அறியவில்லை என்று அர்த்தம். அவர்களுடைய அறியாமை, அவர்களுக்கு ஞான குறைவு இருக்கிறது பிரியமானவர்களே. எனவேதான் அவர்கள் தவறான வழியிலே நடக்கிறார்கள். வேதத்தை அறிந்த மக்கள், கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய வசனங்களை அறிந்த மக்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய வழியிலே தவறுகள் இருந்தால் அதை மெதுவாக என்ன செய்வார்கள்? அவர்கள் திருத்திக் கொள்வார்கள். மேலும் 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 தவறு செய்ய மாட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லுகிறது. எனவே அந்த மக்கள் நீதிமான்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள். ஆனால் அவர்களோ பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்க, அடுத்ததான ஒரு கேள்வி, ஏலியின் குமாரர்கள் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள். இப்ப காணிக்கை கொடுக்கறவங்க யோசிக்கிறாங்க, எதுக்காக இவங்க காணிக்கை கொடுக்கணும்? இவங்க ஒழுங்கான வாழ்க்கையில இல்ல. இப்ப நம்ம கொடுக்கிற காணிக்கையில இவங்க தவறாக வாழ்வதற்கு பயன்படுமோ, தவறாக இவர்களை வாழ்க்கையிலே நடப்பதற்கு நாம் ஊக்கம் கொடுக்கிறோமா என்று சொல்லி அவர்களுக்கு காணிக்கை கொடுப்பதை வெறுப்பாக மாறியது பிரியமானவர்களே. அடுத்ததாக அந்த ஆசாரியர்கள் எப்படிதான் நடந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 13 17 வரைக்கும் போன வீடியோவில் வாசித்தேன். இல்லை என்றால் நீங்கள் வாசிக்காதவர்கள் வாசித்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை வாசித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கர்த்தர் அன்னாளுக்காக பிரதித்திரமாக ஏதாவது செய்தாரா என்று சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்களே, 3 ஆண் குழந்தைகளையும் 2 பெண் குழந்தைகளையும் கர்த்தர் கொடுத்தார். அதை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். ஏலி ஆசாரியனாக ஏலியுடைய 2 குமாரர்களைப் போல, ஓப்னியேல் பினெகாசை போல யாராவது வாழ்ந்து கொண்டிருந்தார், தாய் தகப்பன் சொல்கிறதை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்களோடு தீர்க்க தரிசனமாக சொன்னால் அதை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த ஏலியுடைய குமாரர்களை தண்டிப்பதற்கு முன்பாக பல தடவைகள் அவர்களோடு பேசினார். தகப்பன் மூலமாக பேசினார், ஊழியர்களை கொண்டு பேசினார். அப்படியாக கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவரோடு பேசி இறுதியாகத்தான் அவர்களை தண்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற பொழுது எப்படி சாமுவேலை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது சண்டே ஸ்கூல்லே நம்ம அநேக இடங்களை கேட்டிருக்கிறோம். அந்த நாட்களிலே கர்த்தர் யாரோடையும் பிரத்யட்சமாக பேசவில்லை என்று சொல்லி 1ஆவது வசனத்திலே வாசித்தோம். அப்பொழுது ஏலியுடைய கண்கள் இருளடைந்திருந்தது, வயதானவராக இருந்தார். அப்பொழுது இருக்கிற பொழுது பாருங்க, 3ஆவது வசனம் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தார். அதற்கப்புறமாக 4ஆவது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன் என்று என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏழி அறிந்து, பிரியமானவர்களே, 3 முறை தேவன் என்ன செய்கிறார்? சாமுவேலை கூப்பிடுகிறார். முதல் முறையாக நீண்ட நாட்களுக்கு பின்பாக, 350-400 வருடங்களுக்கு பின்பாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் சாமுவேலோடு பிரத்யட்சமாக பேசுகிறார். அவரை சாமுவேலே சாமுவேலே என்று அழைக்கிறார். அவனுக்கு தெரியவில்லை. 3 முறையும் போய் ஏலி ஆசாரியரிடமே போய் கேட்கிறார். அப்பொழுது ஏலி ஆசாரியருக்கு ஒன்று புரிகிறது. நான் கூப்பிடவில்லையே, ஏன் இவன் எழுந்திருந்து கேட்கிறான் என்று சொல்லி அவருக்கு புரிந்து விட்டது. ஒருவேளை கர்த்தர் அவனை கூப்பிடுகிறாரோ என்று சொல்லி. எனவே அவனிடம் சொன்னார், கர்த்தாவே, சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் மகனே. அப்பொழுது கர்த்தர் தான் உன்னை கூப்பிடுகிறார் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார். அப்படியே பிரியமானவர்களே, 10வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, அப்பொழுது கர்த்தர் நின்று முன் போலவே சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி
நிறைய காரியத்தை சொல்றாரு. பிரியமானவர்களே, இதுல பாருங்க, சாமுவேல் கர்த்தரை அறியாதிருந்ததினாலே அவர் நம்மை கூப்பிடுவது கர்த்தர் என்று அறியாமல் ஏலி ஆசாரியரிடமே போய் கேட்டார் இல்லையா. அதற்கப்புறமாக ஆண்டவர் பொறுமையாக 3 முறை கூப்பிட்டார், திரும்பமாக 4வது முறையும் கூப்பிட்டார். எவ்வளவு பொறுமையான ஆண்டவர் பார்த்தீர்களா பிரியமானவர்களே. அவரை ஒரு தீர்க்கதரிசியாக உருவாக்க கர்த்தர் எத்தனை விஷயம் அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக விஷயம் நம்மை அழைத்திருப்பார். நாம் ஒருவேளை கர்த்தரை அறியாதிருந்திருந்தால் நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்போம். ஆனால் கர்த்தருக்கு நாம் தேவை என்றால், கர்த்தர் நம்முடைய வாயிலே அவருடைய வார்த்தையை போட வேண்டும் என்றால் திரும்பவும் திரும்பவுமாக நம்மை அழைப்பார் பிரியமானவர்களே. அப்படியே இந்த 10வது வசனத்திலே என்ன சொல்லுகிறான்? அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலை நோக்கி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியம் என்றால், இந்த ஏலியை பற்றிய காரியங்களும் ஏலியனுடைய மகனை பற்றிய காரியங்களுமே கர்த்தர் சொல்லுகிறார். அதை நான் வசனத்திலேயே உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 11வது அதிகாரம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலிலே ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய 2 காதுகளிலும் அதை தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியன் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம். அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியன் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவிர்த்தியாவதில்லை என்று ஏலியன் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். பாடுற சொல்ல, நீ பலியிட்டாலும் முடியாது, நீ எவ்வளவு எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் முடியாது. ஏன்னா உனக்கு எத்தனையோ தடவை சொல்லி 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 வருடக்கணக்காக சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் உன்னாலே இடறுகிற மக்கள் அநேக. அப்ப ஒவ்வொரு நாளும் இடறுகிற மக்கள் அநேக. இப்படியாக 1 வருடம் 2 வருடம் எத்தனை மக்கள் இடறிக் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய வாழ்க்கையை பார்த்து. எனவேதான் ஆண்டவர் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று விரும்பினார் என்று சொல்லி கர்த்தர் சாமுவேலை நோக்கி இப்படியெல்லாம் சொல்லுகிறார். அப்போ 15வது வசனத்திலே, சாமுவேல் விடிய காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஐயோ, ஏலியை பத்தி காரியமாக்கி ஏலி என்ன நினைப்பாரு, எப்படி அவன் சொல்றது என்று சொல்லி பயந்தான். ஏலியோ, சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன, அதை எனக்கு மறைக்க வேண்டாம். ஏன்னா ஆசாரியருக்கு புரிஞ்சிருச்சு, ஆண்டவர் ஏதோ காரியத்தை சாமுவேலுக்கு சொல்லி இருக்கிறாரு. நைட்டு கூப்பிட்டார் இல்லையா, கூப்பிட்டு ஏதோ காரியத்தை தெரிவித்திருக்காது, எதவென்று கேட்க வேண்டும் என்று விரும்பினார். அதை நான் 17வது வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன, எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றையும் எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகம் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், யாரு, ஏலி சொல்றாரு, கர்த்தர் அவர் நல்லவர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். எவ்வளவோ நான் சொல்லி பார்த்துட்டேன், இன்னும் திருந்தவில்லை, எனவே கர்த்தர் தமக்கு பிரியமானதை செய்வாராக என்று சொல்லிவிட்டான். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, சாமுவேல் 19 என்னன்னா, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடைய இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சொன்ன காரியம் எல்லாம் நடந்தது. இப்ப சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான். இப்படி நடந்ததுனால மக்கள் எல்லாரும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கியது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் சாமுவேலை அழைத்தார், அவரை தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினார். இந்த கர்த்தர் சாமுவேலை அழைத்த அழைப்பை எப்படி கர்த்தர் உறுதி செய்தார், இது சில வசனங்கள் மூலியமாக நான் வாசிக்க போகிறேன். முதலாவது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19, 20 வாசிக்கலாமா? சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கியது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவரை பயன்படுத்தினார், அவரை தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினார், அவரை அவர் பிரசித்தப்படுத்துவார், அவர்கள் எல்லா மக்களும் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்வார். அப்படியே அடுத்ததாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம், சாமுவேல் முதல் கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை
பேரும் இந்நாட்களை முன்னறிவித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அங்கே அந்த ஒரு காரியத்தை, தீர்க்க தரிசனத்தை சாமுவேல் முதற்கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே சாமுவேல் அங்கே முக்கியமான ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 20வது வசனம். பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். நியாயாதிபதிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி வந்தார். 350, 400, 450 வருஷ காலமாய் ஏற்படுத்தி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எது வரைக்கும்? சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும். கடைசி நியாயாதிபதி சாமுவேல் தீர்க்கதரிசி. பிரியமானவர், அவர் நியாயாதிபதியாகவும் இருந்தார், தீர்க்கதரிசியாகவும் இருந்தார், ஆசாரியராகவும் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக பிரியமானவர்களே 1 சாமுவேல் 3:20 வாசிக்கலாமா? சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபை மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. இப்படியாக சாமுவேலுடைய அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.